ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சேனல் சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ். உங்கள் எல்லாரையும் எங்களோட புது சேனலுக்கு வந்து வரவேற்கிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோ, ஸோ எங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ, இந்த சேனலில் நீங்கள் என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்ற ஒரு இன்டர்வியூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை செல்ஃப் இஸ் சண்முக பிரபு அண்ட் மேடம் வந்து சாந்தி. ஸோ ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இப்போ கரண்ட்லி வந்து கனரா பேங்க்கில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ 2019 வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ நவ் ஸ்கேல் 1 ஆஃபீஸர் கனரா பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் பிஃபோர் தட் பேங்கிங் உள்ளே வரதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐ ஹேவ் பீன் ப்ரிப்பரிங் ஃபார் சிவில் சர்வீசஸ், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் வந்து 2015 நான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். அண்ட் ஐ ஹவ் கிவன் மெயின்ஸ் ஆல்சோ. ஸோ என்னோட சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் அப்போ நான் கற்றுக்கிட்டது, ப்ளஸ் வந்துட்டு நான் என்னென்ன லேர்ன் பண்ணேன், ப்ளஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் யார் ஃப்ரெஷர்ஸாக வருவீங்க. ஸோ சிவில் சர்வீஸ் வந்து இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் ஆக்சுவலி, பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ உங்களோட நம்ம சிவில் சர்வீஸோட ப்ரிப்ரேஷனுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த சேனலில் வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடாக, நம்ம சிவில் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எஸ்பெஷலி வந்து பிகினர்ஸ் இருப்பீங்க. நான் ஒரு பிகினராக வந்துட்டு சிவில் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன், அந்த டைமில் வந்துட்டு நிறையா இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ நிறைய என்னோட டைம் வந்துட்டு எது தேவையில்லையோ அதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட மெயின் சஜஷனாக இருக்கும். அண்ட் என்னோட வீடியோஸ்லையுமே நான் உங்களுக்கு அதை தான் சொல்லலான் இருக்கேன். ஸோ யூபிஎஸ்சியோட வித்தின் த சிலபஸ் கண்டெக்ஸ்டுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் மெயினாக வந்துட்டு கவர் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சியும் வேணும். ஸோ டெய்லி வந்துட்டு சிவில் சர்வீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான என்ன பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி. பிகாஸ் இட்ஸ் அ இயர் லாங் எக்ஸாம்ஸ். உங்களுக்கே தெரியும், இந்த ப்ராசஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 months to 12 months ப்ராசஸ். அண்ட் இஃப் யூ ஃபெயில் இன் ஒன் ஆஃப் த ஸ்டேஜ், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அகைன் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஸோ இதோட ஒரு தாரக மந்திரமே வந்து ஸ்டார்ட் வென் எவர் யூ ஃபால். ஸோ ஒரு எப்போ நீங்கள் விழுந்தாலுமே திரும்ப எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அதை சுப்ரீமாக ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் நம்ம சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ் நம்ம நேமே வச்சுருக்கோம். ஸோ இந்த சேனலில் வந்துட்டு மெயினாக நான் இனிஷியலாக கொடுக்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் வில் பி லைக் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை விட குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி த மோர். ஸோ குவாலிட்டி ஆஃப் கொஸ்டினோட குவாலிட்டியை தான் நான் வந்துட்டு மெயினாக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோன்றதை விட யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது தான் இட் வில் பி த மேஜர் ஃபேக்டர் டு டிசைட் யுவர் சக்ஸஸ். ஸோ அதனால் நம்ம ப்ரிலிம்ஸ்க்குரிய எம்சிக்யூஸ், தென் வந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ். அஸ் யூஸ்வல் யூபிஎஸ்சியோட ஒரு பைபிளே வந்து எடிட்டோரியல் நம்ம ஆர்டிகல்ஸ் ரீடிங் தான். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பண்ண முடியும். ஜிஎஸ் பேப்பர்ஸ், மெயின்ஸ் ஆகட்டும் எல்லாமே. ஸோ நம்ம மெயினாக வந்து ஹிந்து பிஸ்னஸ் லைனில் வந்து எடிட்டோரியல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதை நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து அதில் பார்த்துடலாம். ஸோ அதை மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம், தென் மேஜர்லி வந்து எஸ்ஏ பேப்பருக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து மெயினாக வந்துட்டு நம்ம யூடியூப்போட நம்மளோட சேனலோட அந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் வீடியோஸில் இருக்கும். So major thing will be I will be covering topics from the editorials coming from the Hindu business line and the Hindu, and if time permits I will also take from Indian Express also. So Indian Express la irundhu na ungalku kondu vara try pandren if the time permits. So then vandu CSAT வந்து நம்ம மேடமே எடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ ஷீ இஸ் an expert in that. So she will take the CSAT papers for you and cover every topics from the CSAT also. So editorial analysisல வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவோம். நம்ம டெலகிராம் சேனல் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஸும் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ சிவில் சர்வீஸ் என்னோட ஃபெயிலியர் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் கிராஸ்ட் த மெயின்ஸ் பட் நாட் ஏபிள் டு கிளியர் த எக்ஸாம். ஸோ மெயின்ஸில் வந்து நான் கிளியர் பண்ணாததுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேக் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங். ஸோ ஆன்சர் ரைட்டிங் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸோடைய ஆன்சர் ரைட்டிங்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவும் நம்ம கொண்டு வருவோம். தென் வந்து என்னோட ஆப்ஷனல் வந்து பிஎஸ்ஐஆர், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஸோ ஆப்ஷனல் பற்றிய வீடியோஸும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். பிஎஸ்ஐஆரில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து ஐ வில் ட்ரை டு மேக் அண்ட் ஐ வில் கிவ் யூ. ஸோ இதுதான் வந்துட்டு எங்களோட இந்த சேனலோட யூபிஎஸ்சி கண்டென்ட்டோட யூபிஎஸ்சிக்கான வீடியோஸில் நம்ம இதான் தரப்போகிறோம். ஸோ ஐ வில் பி கம்மிங் வித் அதர் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ லைக் பாலிட்டி அண்ட் எக்கானமி. ஸோ இதில் என்சிஆர்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு அதுவும் நம்ம கவர் பண்ணுவோம். ஃபியூச்சரில் வந்து அதையும் நம்ம கொண்டு வருவோம், பேசிக்ஸும் கொண்டு வருவோம். ஸோ என்னோட மாடல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு சிவில் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து
வாட் எவ்ரி டீச்சர் வில் டெல் இஸ் யூ கோ அண்ட் கவர் என்சிஆர்டி அப்படின்வாங்க. ஸோ என்னோட ஒரு அப்ரோச் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்சிஆர்டிலேருந்து கற்றுட்டு வரதுக்கு பதிலாக கோ ஃப்ரம் த நியூஸ் பேப்பர். ஸோ பாட்டம் டு டாப் அப்ரோச் இல்லாமல் நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச். ஸோ நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு எடிட்டோரியலில் இருக்கிற ஒரு ஒரு ஒவ்வொரு டாப்பிக்கையுமே வந்துட்டு சர்ச் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதான் என்சிஆர்டி வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் மோர் நாலேஜ் தென் அதர் மீன்ஸ் அதர் சோர்ஸ். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் சேனல் வில் கிவ் யூ கைடன்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ உங்களோட நம்ம வீடியோஸ் பாருங்கள், பட் அகைன் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அண்ட் யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். அண்ட் ஏன்னா நான் வந்துட்டு இன்னும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக தான் நான் இருக்கேன். ஆக்சுவலாக பேங்கர் ஆல்ரெடி பேங்க் ஒர்க் பண்ணாலுமே ஐ எம் ஆல்சோ அன் ஆஸ்பிரண்ட். ஸோ எனக்கு இன்னும் அட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஐ வில் பி சேலிங் த்ரூ வித் யூ. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த யூபிஎஸ்சியில் வந்து பயணிக்கலாம். ஸோ யூபிஎஸ்சி இஸ் டஃப், பட் அகைன் இட் இஸ் பாசிபிள் த்ரூ கன்சிஸ்டன்சி, through hard work and through your dedicated preparation. So thank you very much. And now நம்ம சேனலோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் ப்ளஸ் சிவில் சர்வீசஸ். ஸோ சிவில் சர்வீஸ் ப்ளஸ் பேங்கிங் வந்து ஒரு மிக்சடான ஒரு ஹைப்ரிட் மாடல் வந்து நம்ம சேனலோட ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர் இண்டீட். ஸோ சொல்லலாம், நம்மளோட சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பேங்கிங்க்கும் சைட் பை சைட் நம்ம வீடியோஸ் பார்த்துக்கலாம். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆல்சோ பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் தே மே ஆல்சோ கெட் நாலேஜ் ஃப்ரம் தி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு கவர் ஆகக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் அவர் சேனல். அண்ட் நவ் இட் இஸ் ஓவர் டு யூ மேடம். அண்ட் நீங்கள் தான் பேங்கிங்க்கு வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சாந்தி. நான் வந்து தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 8 years வந்துட்டு வேரியஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண எம்என்சிஸில். இப்போ ரீசெண்டாக 2 years வந்து பேங்கிங் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னை பற்றி, நம்ம சேனல் பற்றி சொல்லணுன்னா, நம்ம சேனலில் வந்துட்டு யூபிஎஸ்சி பேங்கிங் 2 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே தேவையான ஆப்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் நம்ம சேனலும் எடுக்க போகிறோம். நான் வந்து ஆப்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் கவர் பண்ணுவேன். ஆப்ஸில் வந்துட்டு ஆப்ஸ், ரீசனிங் ரெண்டுலேயுமே ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஃப்ரம் த பேசிக் டு மெயின்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். நான் இப்போ நம்மளோட சேனலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேனல் வந்து நல்ல துவக்கமாக இருக்கும். எல்லாருமே சேர்ந்து இந்த இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் ஃப்ரம் த 0 level, ஃப்ரம் த பிகினிங், பேசிக்ஸ்லேருந்து மெயின்ஸ் லெவல் வரைக்கும் போகிறோம். ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். மெயின்ஸில் பேசிக் வீடியோவில் ஃபஸ்ட் என்ன இன்ட்ரோ ஒரு டாபிக் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த இன்ட்ரோ வீடியோவில் பேசிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அது அப்படியே அந்த டாப்பிக்கில் நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் போதுமானாலும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு மெயின்ஸ் லெவல் வரைக்கும் அந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கிறது கவர் பண்ணிடுவோம். ஒரு 80% எல்லா ரீசனிங்லேயும் ஆப்ஸ்லேயும் ஒரு 80% டாபிக்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் செட்ஸ், மார்க்அப் செட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இப்போ ரீசனிங்க்கு ஒரு ப்ராக்டிஸ் செட், ஆப்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸ் செட் அந்த மாதிரி நம்ம எடுப்போம். இங்கிலீஷை பொறுத்தளவில் கிளாஸ் டெஸ்ட்லேருந்து ஆர்சிலேருந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். எல்லா வீடியோஸ்லையுமே இங்கிலீஷை பொறுத்தளவில் என்ன நீங்கள் டாபிக் எடுத்தாலும், கிளாஸ் டெஸ்ட் பார்த்தாலும் அதில் வீடியோவில் ஒரு ஆர்சி இருக்கும். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தாலும் அதில் ஒரு ஆர்சி இருக்கும். ஆர்சி வந்து கம்பல்சரியாக எல்லா வீடியோஸ்லேயுமே ஆர்சி வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன படித்தாலும், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் எடுத்தாலும் சரி, கிளாஸ் டெஸ்ட் எடுத்தாலுமே அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்சி இருக்கும் அந்த வீடியோவில். ஏன்னா ஆர்சி வந்து மெயின். ஆர்சி எப்படி நீங்கள் ஆப்ஸுக்கும் ரீசனிங்க்கும் டைம் எடுத்து சால்வ் பண்ணி பழகுறீங்களோ, அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் டெய்லி நீங்கள் படித்தாதான், ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் இங்கிலீஷும் வரும். ஈஸியாக வந்துட்டு இப்போ எக்ஸாம்ஸ்க்காக மட்டும் தான் இங்கிலீஷ் படிக்கும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் டெய்லி படித்தா தான் இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷ் பொறுத்தளவில் வந்துட்டு நிறைய ஸ்கோர் பண்ணுற ஏரியாவும் இங்கிலீஷ் தான், காலை வாரி விடுற ஏரியாவும் இங்கிலீஷ் தான். அதனால் நீங்கள் டெய்லி படிக்கும் போது அந்த இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அறியாமலே அந்த இங்கிலீஷ் உங்களுக்கு வந்துடும். அதனால் எல்லா வீடியோஸ்லையும் ஆர்சி கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் என்ன பண்ணணும்னா, வீடியோஸ் பார்த்துட்டு அந்த டாப்பிக்கில் இருக்கிற டாபிக் வந்துட்டு 10 sums 20 sums டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் படிப்போம், நாளைக்கு ஒரு டாபிக் படிப்போம், 2 நாள் கழிச்சு வேறு டாபிக் படிப்போம். அப்போ ஃபஸ்ட் படித்த டாபிக் வந்து உங்களுக்கு மறந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ரெண்டு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த 2 டாப்பிக்லையும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டினியூஸாக போட்டு பார்த்துட்டே இருக்கணும். இப்போ புது டாபிக் படிக்கிறோனாலும் அந்த புது டாப்பிக்லையும் போடணும், பழைய டாப்பிக்லையும் அட்லீஸ்ட் 2 sums 3 sums போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மெத்தடும் பேசிக்ஸும் மறக்காமல் இருக்கும். அதனால அதே மாதிரி இங்கிலீஷும் டெய்லி நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது ரீட் பண்ணணும். ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன ஆர்டிக்கலாவது ரீட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணாதான் உங்களுக்கு அது வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரும். அவங்கள அறியாமலே அது உங்களுக்கு பதியும் மனசில். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்.
என்னதான் நம்ம வீடியோஸ் பார்த்தாலும் வீடியோஸ் மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் நம்மளால கவர் பண்ண முடியாது. நீங்களும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துலையும் கவர் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் என்ன தான் படித்தாலும் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு என்ன மண்டே என்ன பார்த்தீங்கிறது மறக்காமல் இருக்கணும்னா கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி இதுதான் ரொம்ப 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 முக்கியம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். புது புது பேசிக்ஸ் லெவல்லேருந்து ஷார்ட்கட் ஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. டைம் கன்சியூம் பண்ணாமல் ஈஸியாக எப்படி ஒரு ஈஸி லெவல் டாபிக்ஸை கவர் பண்ணலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் பேஸ்டு சம்ஸ்லாம் ஆப்ஸில் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் ரீட் பண்ண வராது. இங்கிலீஷ் ரீட் பண்ண வந்தாலுமே அதில் வந்து டக்குனு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, என்ன சொல்ல வராங்க, கிராஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண எப்படி புரிஞ்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம வீடியோஸில் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரம் த பிகினிங் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரெஷர்ஸ்க்கு முக்கியமானது என்னென்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். டிட்டர்மினேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. இந்த 2 இருந்தால் மட்டும்தான், டிட்டர்மினேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம டெஸ்டினியை ஒரு ஷார்ட் டேர்ம் கோலோ லாங் டேர்ம் கோலோ ரீச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு வேலை வாங்கணும், இப்போ யூபிஎஸ்சியில் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டிட்டர்மினேஷன் நீங்கள் அந்த டெஸ்டினி ரீச் பண்ணணும்னு எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் இருக்கோ அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போனா தான் அந்த லெவலில் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ ஒரு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 10 சம்மில் பண்ணும்போது 2-3 சம்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, மிச்சம் இருக்க சம்ஸில் ஆன்சர் பார்த்து தான் நான் சால்வ் பண்ண முடியுது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபெட்டப் ஆகக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸாக போட அது உங்கள் கைக்கு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்துடும், கைக்கு வந்துடும். உங்களே அறியாமல் நீங்கள் அடுத்து நீங்கள் படிக்கும் போது நீங்களே அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கவே கடற்கரை நீங்களே போட்டுடலாம், சால்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஈஸியாக உங்களுக்கு ஆகிடும் அந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாரத்தில் 3 நாள் படிப்பேன், 4 நாள் சும்மா இருப்பேன் அப்படின்னா அது கஷ்டம். ஒரு 2 hours 3 hours ஒவ்வொன்றுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். எது நீங்கள் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ we will be active in Facebook and Instagram also. ஸோ எஸ்பெஷலி நான் வந்து என்னோட பீயிங் எ ப்ராக்டிக்கல் பேங்கர் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்லேயும் ஐ வில் பி ஷேரிங் மை பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆல்சோ அண்ட் யூபிஎஸ்சிக்குரிய ரிலேட்டட் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை உங்களுக்கு எம்சிக்யூஸோ வந்து அப்பப்போ நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஆல்சோ மேடம், நீங்களும் உங்களோட பேங்கிங் ரிலேட்டடாக என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக சார். ஆப்ஸ் சொன்ன மாதிரி ஆப்ஸில் ரீசனிங்லையுமே ஒரு பேசிக் வீடியோ கவர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் 20 or 30 கொஷின்ஸ் வந்துட்டு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன் வித் சுப்ரீம் ஸ்டாட்டஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.